Hey guys, welcome to MSV சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறாங்க, ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்கிறாங்க, வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்களால வாழ்க்கையில் முன்னேற முடியல. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள ரொம்ப டீமோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் மண்டைக்குள்ளே போட்டு 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 இன்ஸ்டாகிராம்குள்ளே வந்தோம் அப்படின்னா, ஸோ 10 பேர் 10 விதமான விஷயங்கள சொல்லுவாங்க. ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, மற்றவங்களுக்காக வாழணும், மற்றவங்க சொல்கிறத கேட்கணும், மற்றவங்களையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, வா பசிக்கு நீ தாண்டா சாப்பிட்ணும், மற்றவன் ஏன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மண்டைக்குள்ளே போட்டு நம்ம போய் உக்காந்தோம்னா, இதுக்கு இந்த டிப்ரெஷனே பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் நான் இப்போ ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ எம் சாரி டு ஆல். ஸோ இவ்வளோ நாள் வீடியோ கொஞ்சம் டிலேட் ஆகிடுச்சு, போட முடியல. ஏன்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்று இருந்ததுனால என்னால் வீடியோ கண்டினியூவாக போட முடியல. இனி தொடர்ந்து நிறையா மோட்டிவேஷனல் வீடியோஸ் அப்படின்றது வரும், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறது, ஸோ நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்கான டெக்னிக்கலாக நிறையா விஷயங்கள் வரும். அப்புறம் குக்கு எஃப்எம்ல நிறையா புக்ஸ் ரெஃபர் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் தனியாக நிறையா புக்ஸ் நான் படிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய வாழ்க்கை இதனால தான் மாறுனுச்சு அப்படின்றத நான் உங்கள்கிட்ட இனி தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களில் பகிர்ந்துக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். ஒரு கழுகு, ஒரு காக்கா. அந்த கதை கிடையாது, இது வேற கதை. ஆக்சுவலி இந்த கழுகு காக்கா கதை ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஏன்னா தளபதி அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் அவங்க எதை நினச்சி சொன்னாங்க அப்படின்றது தெரியல. பட் நிறையா பேர் இதை இங்கே மிங்கிள் பண்ணி விட்டாங்க. சரி ஓகே, நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம், ஏன்னா அது ப்ராசஸ் ரொம்ப பெருசு. சரி ஓகேங்க. ஆக்சுவலி இந்த கழுகு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பறவை. இந்த கழுகு இது எவ்வளோ உயரம் வேணால் போகும். கழுகுனுடைய பார்வை அப்படின்றது பயங்கரமா இருக்கும். எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி அவ்வளோ அக்யூட்டா பார்க்கும். அதாவது கழுகு பருவடா இவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவ்வளவு அக்யூட்டா கழுகு ஒருத்தரை நோட்டமிடும். அது இறைய குறி வச்சிடுச்சு அப்படின்னா 100% அதை எடுத்துரும். நம்ம நிறைய ஷார்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். தண்ணிக்குள்ள அப்படியே அழகா சர்ன்னு போகும், உள்ள போயிட்டு ஒரு மீனை தூக்கிட்டு வரும், இல்லை பாம்பை தூக்கிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கழுகு பண்ணும். எவ்வளோ திறமைசாலி. கழுகு கிட்ட ஏதாவது ஒரு பறவை போய் சண்டை போட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அப்படியே அக்கா பிச்சு போட்டுறாது கழுகு. ஸோ ஆனால் இப்படியாம்பட்ட கழுகையும் காகம் போய் ரொம்ப தொந்தரவு பண்ணும். காகத்துக்கும் கழுகுக்கும் ஆகவே ஆகாது. காகம் என்ன செய்யும்னா, நீன்னா அவ்வளோ பெரிய ஆளா, உன்னை துரத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுகு என்ன செய்யும்னா அட்டாக் பண்ணுறதுக்காக போகும். அப்போ அந்த கழுகு இந்த இடத்துல அது கூட சண்டை போடுமா? ஏன்னா அது ஒரு பயங்கர பலசாலி. அது கழுகு இது கூட சண்டை தானே போடணும். ஏன்னா காகம் அப்படின்றது சும்மா நார்மலான ஒரு பறவை. அது கழுகு அப்படின்றது நிறைய விஷயங்கள் இருக்கு. அது பயங்கரமா இருக்கும், பயங்கர பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஸ்பெஷல்லாம் அதுக்குள்ள இருக்குது, நிறைய திறமைகளும் இருக்குது. அப்ப அந்த கழுகு என்ன செய்யலாம், ஒரே அடியில இந்த காகத்தை போட்டு தள்ளிடலாம். ஆனா இந்த காகத்துக்கிட்ட கழுகு சண்டை போட்டுக்காது. அதுக்கு பதிலாக அந்த கழுகு என்ன செய்யும்னா இருக்க உயர பறக்கும். அப்பயும் இந்த காகம் அந்த கழுகை விடாது, இன்னும் அதை வேகமா துரத்தும். அப்ப அந்த கழுகு இன்னும் கொஞ்சம் உயர போகும், அப்பயும் அந்த காகம் துரத்தும், கழுகு இன்னும் கொஞ்சம் உயர போகும். இதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, காகத்தினால மூச்சு சரியா விட முடியாது. அதாவது மேல போக 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 கழுகுடைய வேகம் அதிகரிக்கும். கழுகு எவ்வளவு மேல வேணா பறக்கும் அது. ஆனா காகத்தினால ஒரு அளவுக்கு தான் மேல போக முடியும். ஸோ இந்த கதை எதுக்காக இங்க நாங்க சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். நிறைய பேர் ஏன் டிப்ரெஷன் ஆகுறாங்க? சும்மா போர் அடிக்குதுன்னா டிப்ரெஷன் ஆகுறாங்க. நிறைய பேர் ஏன் வருத்தப்படுறாங்க? இது போன்று நிறைய பேர் அவங்கள குறை சொல்றதுனால குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீ இதெல்லாம் பண்ணக்கூடாதா, இதை செய்யாதரா, அதை பண்ணாதரா, இல்லை ஏதாவது ஒரு கேலி செய்வாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இரிட்டேட் பண்றவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல அவங்களுக்கு பதில் சொல்ற ஒரு இடத்துக்கு நம்ம போயிடுவோம். அதுக்கு பதில அவங்கள்ட்ட இருந்து நம்ம விலகுறோம் அப்படின்னா அது நம்மளுடைய பயம் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு விலகுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஃபோக்கஸ் அப்படின்றது கிடைக்கும். அந்த கழுகு ஒரு செகண்ட்ல அடிச்சு நின்றுட்டு இருந்ததுன்னா அந்த காகத்தை போட்டு தள்ளியிருக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா, கழுகுக்கு அது வேலை கிடையாது. அதனுடைய ப்ராசஸ் வேற. ஏன்னா கழுகு காகத்தை சாப்பிட போறது கிடையாது. அதனால என்ன செய்யும்னா, கழுகு இதை அதாவது இக்னோர் பண்ணிட்டு போடாப்பா அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுட்டு போயிடும். ஸோ இப்போ விலகி போகிறதுனால நீங்கள் கோழை அப்படின்றது கிடையாது. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு வில்லிலிருந்து அம்பு எந்த அளவுக்கு பின்னோக்கி இழுக்கப்படுதோ
அதே வேகத்துல ஃபோர்ஸ்ல எந்த அளவுக்கு பின்னாடி போகுதோ அதை விட பல மடங்கு வேகமா தான் அது முன்னோக்கி போகும். ஸோ அதனால நீங்க ஒருத்தரை விட்டு விலகுறீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில அடிப்படுது, ஏதாவது பிசினஸ்ல ஃபெயிலியர் நடக்குது அப்படின்னா அப்ப அதை நினைச்சு நீங்களாம் வருத்தப்படவே கூடாது. ஏன்னா நம்ம இப்ப செஞ்ச தவிர மறுபடியும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு லெசனை நம்ம அந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ இனி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் மோட்டிவேஷனல் வீடியோஸ் நிறைய வரப்போகுது. வெறுமா ஆரம்பிச்சு, அதாவது ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ கண்டிப்பா உங்களுடைய லைஃபும் மாறும். நீங்க எவ்வளோ கஷ்டத்துல இப்ப இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை மாறும்னு சொல்லிட்டு நீங்க நம்பினா மட்டும்தான் அது மாறும், இல்லைன்னா மாறாது. நீங்க நம்புங்க, கண்டிப்பா மாறும். இனி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து வரப்போகுது. ஸோ நம்ம சேனலோட இணைந்தே இருங்க. நம்ம நாளைக்கு இது போல ஒரு சூப்பரான மோட்டிவேஷனல் ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய்.